போதை பழக்கங்களை நிறுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையும் குடும்பமும் ஏன் நமது நாடுமே ஒளிரும். உங்கள எவ்வளவு பேரு போதைக்கு அடிமையா இருக்கீங்க? ஒருத்தர் கூட கிடையாதா? சரி நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காட்டுறேன். இவர் நல்லா குடிச்சிட்டு ரோடு ஓரமா போதையில விழுந்து கிடக்கிறாரு. உங்கள எவ்வளவு பேரால இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லுங்க. யாராலேயே முடியாது. நண்பர்களே, அவரும் உங்களை போலதான் குடிச்சிட்டு போதையில ரோட்ல விழக்கூடாதுன்னு நினைச்சாரு. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ட்ரக் அபியூஸ் இல்ல ட்ரக் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் சொசைட்டில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான். போதை பழக்கம் மாத்துங்கோ, வாழ்வே ஒளிரும் பாருங்கோ. போதை பழக்கம் பீரு, வைனு, விஸ்கி, ஸ்காட்ச், பிராண்டி, சாராயம் இப்படி பல பேர்லயும் பல வெரைட்டியாவும் வகை வகையா நம்ம குடிக்கிறது எல்லாமே ஆல்கஹால். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக டிஜிபி திரிபாதி தெரிவித்துள்ள கருத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சிறுவர்களிடையே ஊசி மூலம் பயன்படுத்தும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தாப்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல. ஏன்பா இப்படி பண்ற? பா என்ன பாருப்பா, டெய்லி 400 ரூபாய் குடிக்கிற, பாதி ஜாமத்துல ட்ரெஸ் இல்லாம கிடக்குற. எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல யாருப்பா இருக்கா பாதுகாப்பு? போதை பழக்கம் மாத்துங்கோ, வாழ்வே ஒளிரும் பாருங்கோ. போதை பழக்கம் மாத்துங்கோ. என் பேரு ரவி. நான் குடிச்சு புட்டு என் மகளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். இனிமே என் மகளுக்கு நல்ல தகப்பனா இருக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். போதை பொருள் இல்லாத இந்தியாவாக, போதை பழக்கம் இல்லாத இந்தியாவாக, போதை நோயில்லாத இந்தியாவாக, போதை அடிமை இல்லாத இந்தியாவாக நமது நாட்டை உருவாக்க, உருமாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வணக்கம்.